வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். 6 நாள் பயணமாக ஒடிசா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பூரியிலுள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறார். ஜம்மு காஷ்மீரில் திட்டமிடப்பட்ட 3 ரயில்வே திட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேற்று ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ரயில்வே திட்டத்தினால் அங்குள்ள தோட்டங்கள் பாதிக்கப்படும் என்பதால் இத்திட்டம் நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் ஆயுஷ் துறைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் சிறப்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 3 அகில இந்திய ஆயுர்வேத மையங்கள் அமைக்கப்படும் என்றும் ஆயுஷ் மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை மையங்கள் சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்தப்படும் என்பன போன்ற அறிவிப்புகள் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்ட அறிவிப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 16ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தந்து மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக கூறினார். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மலர் செடிகள் நேற்று மானிய விலையில் 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்றும் மலர் செடிகள் விற்பனை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணியை வென்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.